பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் நான் ஐடி ரிலவெண்டா மார்க்கெட்ல நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ அப்கமிங்ல வரப்போகுது. இப்போ ஒரு இயர், அதாவது 12 months நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ரோலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் ட்ரெண்ட், அதாவது நம்ம அப்கமிங்ல ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 months கிட்ட கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா பிசினஸ் அனலிஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் இப்ப அதிகமாகும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப கரண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒருவேளை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இல்லட்டா பைத்தான் டெவலப்பர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நியூ கிரியேஷனுக்கு ஒரு புது பிசினஸ் என்ஹான்ஸ்மெண்ட் இந்த டைம்ல பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜஸ்ல ஒரு பிஏ அவங்க தான் பிசினஸ் கிட்ட இருந்து இன்டராக்ட் பண்ணி ஒரு ரெக்யர்மெண்ட்டை எப்படி வாங்கி இருக்கணும், அதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும், ஐடி ரிலவெண்டா என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட்ல இருக்கும், இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் என்விரான்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் ஜாப் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்பாங்க படிச்ச 100% வேலையா அப்படின்ட்டு. இப்போ நீங்களே ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, காலேஜ்ல முடிச்சிருப்பீங்க, நீங்க கிளாஸ்ல ஒரு 30 to 40 members இருக்காங்க வைங்களேன், 40 membersக்கும் வேலை கிடைக்குமா? அப்ப யாருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா அதுல யாரு கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போடுறாங்களோ, புது இனோவேஷன்ஸ் காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க்கெட்ல ஜாப் உண்டு. ஸோ ஜாப் இருக்கா இல்லையான்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எஃபர்ட் மட்டும் போட்டுட்டு எனக்கு ஏன் வேலை கிடைக்கலன்றதை நீங்க தாராளமா கேட்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. லாஸ்ட் 1 மாசம் 2 மாசம் முன்னாடி படிச்சவங்களுக்கும் இப்ப ட்ரெண்ட் படி மார்க்கெட்ல மறுபடியும் ரீ ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அதிகமா இருக்கு. நம்ம மார்க்கெட்ன்றது பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் டெக் மஹிந்திராவா இருக்கட்டும், இன்ஃபோசிஸா இருக்கட்டும், ஈவன் எல்என்டியா இருக்கட்டும், பெரிய பெரிய கம்பெனிஸ்ல மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஈவன் ஆன் சைட்ல கூட நீங்க போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா தாராளமா போகலாம். இந்த பிசினஸ் அனலிஸ்ட்ன்ற ரோலுக்குள்ள என்டர் ஆகுறது எப்படி, இதுக்கு என்னென்னலாம் நாலேஜ் தேவைப்படும், இதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைலுக்கு இது சூட்டபிளா இருக்குமா இருக்காதான்றத ஃப்ரீ கைடன்ஸ் ஆஃபர் பண்ணி ஒருவேளை ஓகே அப்படின்னா, அதாவது உங்க ப்ரொஃபைலுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா ட்ரைனிங் முதற்கொண்டு நாங்கள் ஆஃபர் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோன்றது கிடையாது. மார்க்கெட்ல நிறைய பேருக்கு என்ன டைப் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது தெரியல. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ ட்ரெண்ட் படி பிசினஸ் அனலிஸ்ட் கொஞ்சம் நல்லா பீக்கா போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காம யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஒரு நல்ல ஜாப்ல இருக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டும் கண்டிப்பா உண்டு. தயவு செஞ்சு யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல கரியர் கிடைக்காம இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க லைஃப்ல ஒரு டெஃபினட்டா சொல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா கண்டிப்பா அமையும். ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ஃபார் எனி கைண்ட் ஆஃப் சப்போர்ட். தேங்க்யூ.